12 ஓகே. கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த திங்கட்கிழமை காலை ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் நம்பப்படத்தக்கவரும் எங்கள் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த திங்கட்கிழமை காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாள் எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தந்த இந்த நாளின் காலையில் உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும் என்று சொன்னீங்களே, ஏதோ ஆண்டவரை பலவிதமான தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள், உம்மையுடைய கிருபையை எதிர்பார்த்திருக்கிற உள்ளங்கள் நம்முடைய நன்மையினால் மகிழட்டும் ஐயா. ஒருவரும் வறுமையா இருந்து விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால நன்மையினால நிரப்பும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் மலரட்டும் ஐயா. தேவைகளை சந்திப்பீராக. உமக்கு பிரியமான ஆராதனையை செலுத்த எங்கள் சிந்தைகளை, இருதயத்தை பரிசுத்தப்படுத்தோம், ஒருமுகப்படுத்தோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 626வது பாடல் சேர்ந்து பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி, என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் சாமி, என்றென்றும் நான் பாடுவேன். நில்லடங்கா ஸ்தோத்திரம் சாமி, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சாமி, என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும், அதன் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும், அதன் மேலுள்ள ஆகாயமும், வான்தூத சேனைகள் யாவும் சாமி உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி, என்றென்றும் பாடுவேன். சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி, என்றென்றும் நான் பாடுவேன். அவமனுக்கூலம் யாவும் பாவும் அன்பினை உணர்ந்து, அவமனுக்கூலம் யாவும் இவாவும் அன்பினை உணர்ந்து, சிலுவையின் தியாகத்தை கண்டு யா துதி பாடுதே.
ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் நீ என்றென்று நான் பாடுவேன், என்று நான் பாடுவேன். 34வது சங்கீதத்தில் முதல் 10 வசனங்களை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 34 முதல் 10 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரில் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமையானவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுவார்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடுவேன், அவர் எனக்கு மறுமொழி அருளி எல்லாவற்றினின்றும் என்னை விடுவித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகமலர்ந்தார்கள், அவர்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டருளி அவருடைய சகல இடுக்கண்களினின்றும் அவனை விடுவித்து ரட்சித்தார். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதனானவர் பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள், அவரிடத்தில் அடைக்கலம்புகும் மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. பால சிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்கு அங்கு கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுருவின் முதல் நிருபம். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 9 முதல் 12 வரை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மேம்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்றார் என்பது. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 6 வசனங்கள் 41 முதல் 45 வரை உள்ள வசனங்கள். அதையும் நாம் வாசிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 6 வசனங்கள் 41 முதல் 45 வரையிலும் உள்ள வசனங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாதே,
கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது, அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்தோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த திங்கட்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலையில் ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற தேவ மன்னாவாகிய இறை வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இருக்கிறது. நாம் வாசித்த முதல் திருமறை பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளில தேவனை மைமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த நாளில் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளப்படுத்துவதற்கு நீ சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் அறிவு எம்மாத்திரம், ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிற சத்தியங்களை ஆவிக்குரிய பிரகாரம் விளங்கிக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் தாழ்மையுள்ள இருதயத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உலகத்திலே அறியப்பட்டிருக்கிற பெரிய மதங்கள், பூர்வீக மதங்கள் என்று சொல்லப்பட்டவைகள் 7 இருக்கிறது. கிறிஸ்தவம், இந்து மதம், பௌத்த மதம், சொராஸ்ட்ரியன் மதம், கன்ஃபூஷியன் மதம், இஸ்லாமிய மார்க்கம், யூத மார்க்கம். இப்படி 7 மதங்கள் உலகத்திலே பாரம்பரியமானவைகளாக பழங்காலத்திலிருந்து இருக்கின்றவைகளாக கணக்கிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு சட்ட வாக்கியம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே அதை கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள், முத்திரை வாக்கியம். அதில் முதலாவது இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்றால், the true rule is to God and do 5 the things as you do
by your own. உன்னுடைய பொருளை, உன்னுடைய காரியத்தை நீ எந்த அளவுக்கு கவனமாக சரியாக செய்யவாயோ அதுபோல நீ மற்றவர்களுடைய பொருளையும் கரிசனையாக பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அது முக்கியமான ஒரு சட்ட வாக்கியம். அடுத்தது பௌத்த மதம் என்ன சொல்லுகிறது என்றால், one should see for others the happiness, one desire for oneself. நீ தேடுகிற, மற்றவர்களில் தேடுகிற சந்தோஷத்தை, மற்றவர்களிலே நீ தேடுகிற ஆனந்தத்தை உன்னிலிருந்தே நீ தேட பழகி கொள்ள வேண்டும். அதை மற்றவர்களிடத்தில் தேடுவதற்கு முன்பாக உன்னிடத்தில் அதை தேடிப்பார். புத்த மதம் அப்படி சொல்லுகிறது. சௌராஷ்டிரிய மதம் என்ன சொல்லுகிறது என்றால், do as you would be done by. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை போல நீ நடந்து கொள். உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும், உன்னிடத்தில் எப்படி மற்றவர்கள் பதில் செய்ய வேண்டும், அதெல்லாம் நீ நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கன்ஃபியூஷியன் மதம். அவர் என்ன சொல்லுகிறார், வாட் யூ டோன்ட் விஷ் டன் டு யுவர் செல்ஃப் டு நாட் டூ டு அதர்ஸ். உனக்கு யாரு எதை செய்தா பிடிக்காதோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாத. உன்னிடத்தில் எப்படி பேசினா உனக்கு அது விருப்பமா இருக்காதோ அது மற்றவர்களிடத்தில் நீ பேசாத. அடுத்ததாக இஸ்லாமிய மதம் என்ன சட்ட வாக்கியம் சொல்லுகிறது என்றால், let none of you treat your brother in a way he would dislike to be treated. உன் சகோதரன் எதை விரும்ப மாட்டானோ, அவனை எப்படி நடத்தினால் அவன் விரும்ப மாட்டானோ அப்படி அவனை நடத்த பார்க்காதே, அப்படி அவனை நடத்தாதே, அவனிடத்தில் நடந்து கொள்ளாதே. அப்படியான அவன் சகோதரன் எதை விரும்புவானோ அதுக்கு ஏற்றபடி நீ அவனிடத்தில் நடந்து கொள். யூத மதம் சொல்லுகிறது, whatsoever you do not wish your neighbor to do to you, do not unto him. உன்னுடைய அயலான் எதை செய்தால் பிரியப்பட மாட்டானோ அதை அவனுக்கு நீ செய்ய விரும்பாதே. கிறிஸ்தவம் சொல்லுகின்ற பிரதான வார்த்தை, all things whatsoever you would that men do unto you, do you ever so to them. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப எல்லா ஒட்டு மதங்களினுடைய சாரமும் எதில் இருக்கிறது? மனித நேயத்திலேதான் இருக்கிறது. அன்பு, பிறர் மேல் வைக்கின்ற கரிசனை, இதை சார்ந்துதான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. யாரும் மற்றவர்களை துன்பப்படுத்துங்கள், கொடுமை செய்யுங்கள், மதத்தின் பெயரால் மற்றவர்களை அழியுங்கள், ஒழியுங்கள் என்று எந்த மதமும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. பேதுரு அப்போஸ்தலன் சிதறியிருக்கிற, துன்பப்படுகிற கிறிஸ்தவ மக்களுக்காக இந்த நிருபத்தை எழுதினதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில சிதறியிருக்கிற பாடுபடுகிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது
2:12 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் கிறிஸ்தவ மக்களை பற்றிய ஒரு பேச்சு பிற இனத்தவர்களிடத்திலே, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்தில் இருக்கிறது. அது என்ன பேச்சு? கிறிஸ்தவர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்களிடத்தில் நியாயம் இல்லை, அன்பு இல்லை, தாழ்மை இல்லை. அதுவும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை அநியாயமாக அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார்கள். அதை விவரமாக நான் இங்கே பேச விரும்பவில்லை. இவர்களை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறார்கள், இவர்கள் நரமாமிஷக்காரர்கள் என்று இவர்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் அதற்கு பதில் பேச வேண்டும் என்று பேதுரு சொல்லிக் கொடுக்கவில்லை. உங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை விமர்சிக்கிறவர்களை பேச்சினால் மடங்கடிக்க முயற்சிக்க வேண்டாம். வாழ்க்கையினாலே, நல்ல வாழ்க்கையினாலே, நல்ல நடக்கையினாலே நீங்கள் வாழ்ந்து காட்டினால் போதும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலும் நம்மை விமர்சிக்கின்றவர்களை நம்முடைய வாயின் வார்த்தைகளினால விமர்சித்து பதிலளிக்க விரும்புகிறோம். ஒரு ஊழியக்கார அடுத்த ஊழியக்காரனை புல்பெற்றில் நின்று விமர்சிக்கிறான், அடுத்தவன் அதுக்கு தகுந்த மாதிரி விமர்சிக்கிறான். ஒரு சபை இன்னொரு சபையை விமர்சிக்கிறது, அந்த சபை இந்த சபையை விமர்சிக்கிறது. ஒட்டுமொத்தமா விமர்சனம் தான் நடக்கிறது, வாழ்க்கையில காணல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு போதிக்கும் போது மத்தேயு 23:3 சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் மோசேயின் ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவரையும் கை கொண்டு செய்யுங்கள். மத தலைவர்கள் தங்களுடைய அழைப்பின்படி, அபிஷேகத்தின்படி, பணியின்படி கட்டளையிடுகிற இறை வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளணும். அவர்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கட்டும், அதை விமர்சிப்பது அல்ல. அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால, கடவுளுடைய அடியார்கள் உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் அவர்களுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். மத்தேயு 5:44 சொன்னார், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு பதில் நீங்கள் நன்மை செய்வதன் மூலம் இருக்கட்டும். மத்தேயு 7:12 சொன்னார், மனிதர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னார். என் சகோதரன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதை நான் முந்தி அவனுக்கு செய்துவிட வேண்டும். அதுதான் நல்ல நடக்கை, அதுதான் நல்ல கிறிஸ்தவ பண்பு. அவன் எனக்கு செய்யட்டும், அவன் என்னை பார்த்து சிரிக்கட்டும், அவன் என்னிடத்தில் பேசட்டும், பிறகு பேசிக்கொள்ளலாம். அந்த பேச்சுக்கு இடமில்லை. யோவான் 7:29 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று சொன்னான். நான் எதை செய்தாலும் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன்.
நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சி இடுகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வாய்ஸஸ். 50 வார்த்தைகளை பேசுவதை விடவும் ஒரு சின்ன வடக்கையே நடந்து காட்டினால் போதும். ஏன் புறஜாதிகள் நம்மை விரோதிக்கிறார்கள், பொய்யாய் பேசுகிறார்கள், அக்கிரமக்காரர்கள் என்று விரோதத்தினால பேசுகிறார்கள்? இவர்களுக்கு போய் வாழ்ந்து காட்டணுமா என்றால் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்தும்படி. இந்த சந்திப்பின் நாள் என்பது the day of visitation என்று வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை சந்திக்கும் நாள். இது 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவனாகிய கர்த்தர் தமது கிருபையினால ஒரு மனுஷனை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுவதற்காக நெருங்குகிற நேரம். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த வைராக்கியமான இளைஞனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சவுல் நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒரு நல்ல இளைஞன். ஆனால் மார்க்க ரீதியிலே வைராக்கியமாக வளர்க்கப்பட்டு அவன் ஒரு தீவிரவாதியாக மாறிக்கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களை கண்டால் அவர்களை துன்பப்படுத்துவது, சித்திரவதை பண்ணுவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உலகத்தை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று ஒரு வைராக்கியம், திசை மாறின இளைஞனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் தமஸ்கு ரோட்டில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை சந்தித்தான். அது கிருபையின் நேரம் என்று பின்னால பவுல் சொல்லுகிறான். தேவன் ஒரு மனிதனை பிடிப்பதற்காக தம்முடைய கிருபையை கொடுக்கிற நேரம் சந்திப்பின் நேரமா இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த கிருபையை ஒருவன் பற்றி கொண்டால் அவனை ஆண்டவர் பிடித்து கொள்வார். இந்த சந்திப்பின் நாளில் நிறைய அவிசுவாசிகள் ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொள்வதற்கு, அவருடைய கிருபையை பற்றி கொண்டு மீட்புக்குள் வருவதற்கு தடையாக இருப்பது கிறிஸ்தவர்களுடைய பொல்லாத ஜீவியங்கள், அக்கிரமமான நடக்கைகள். எனக்கு ஒருவரை தெரியும், ஒரு சகோதரன். ஒரு சமயம் கிறிஸ்தவர் அல்லாதவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு நெருங்கி வந்தார். அப்போது அவருடைய மனசுல இருந்தது, நான் கிறிஸ்தவன் ஆகி என்னவா மாறப்போறேன், இங்க இருக்கிற இந்த கிறிஸ்தவர்களை போல தானே நம்ம வாழப்போடுமா, அவங்க இன்னெல்லாம் செய்கிறாங்களே, இவ்வளவு அநியாயம் செய்கிறாங்களே என்று நினைத்து அவன் பின்மாறி போய்விட்டான். ஆண்டவர் சொல்லாரு, நீ நல்ல நடக்கையில வாழ்ந்தால் நீ மற்றவர்களுடைய நடக்கைக்கு பதில் செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை அறிந்த நீ, மீட்கப்பட்ட நீ, அவருடைய ஆவியை பெற்ற நீ, நல்ல நடக்கை உள்ளவனாக, நடக்கை உள்ளவளாக நீ ஜீவித்தால் தேவன் அவரை அறியாதவனை சந்திக்கும் நாளில, அவருடைய கிருபையை காண்பிக்கும் நாளில அவன் உன்னுடைய நல்ல நடக்கையை பார்த்து ஆண்டவருடைய கிருபைக்கு ஓடி வருவான், அதை பற்றி கொள்வான், அவன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கு உன்னுடைய நடக்கை ஆண்டவருடைய கிருபையை அவன் பற்றி கொள்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். மறந்து விடாதே. இல்லாவிட்டால் அது மண் இடறி போவதற்கு நீ ஒரு காரணமாக இருப்பாய். 2வது சந்திக்கும் நாள் என்பது தேவன் மனிதனை நேருக்கு நேராக சந்தித்து அவருடைய நன்மையாயிலும் தீமையாயிலும் காரியங்களுக்கு தகுந்த நியாய தீர்ப்பை கொடுக்கும் நாள். வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் எல்லாரும் நாம் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் ஒரு நாள் நிறுத்தப்பட வேண்டும். அது சந்திப்பின் நாள்.
ஆண்டவரை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது அல்ல. ஒரு நாள் நாம் அவரை சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பின் நாளில நாம் செய்த நன்மையாயிலும் தீமையாயிலும் வெளிப்படும். அப்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றேன், நான் ஆண்டவருடைய கிருபையில வளர்ந்து ஆண்டவருடைய கிருபைதா என்னை மீட்டு கொண்டது. ஆனோ நாம் பொறுப்பற்றவளாய் ஜீவித்திருக்கிறேன். என்னிலே நல்ல நடக்கை என்பது ஒண்ணுமே இல்லை. அக்கிரமமும் அநியாயமும் தான் என்னிலே நடந்ததென்றால் நான் வெட்கப்பட்டு வேதனையோடு அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியது இருக்கும். அதைத்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். சந்திப்பின் நாளில தேவனை மைமைப்படுத்தும்படி, நாம் ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது நாம் தைரியத்தோடு நிற்பதற்கு அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களா, அதுக்கு தகுந்த நல்ல நடக்கையில வாழ்ந்து காட்டுவான். இன்றைக்கு காலையில் இந்த சிந்தனையை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். நற்செய்தி பணி என்பது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நல்ல நடக்கை உள்ளவர்களா நம்முடைய வீட்டில், ஆலயத்தில், சமூகத்தில், பணித்தளத்தில் வாழ்ந்து காட்டுவதும் நற்செய்தி பணிதான். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆவியானவர் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். 313வது பாடலில் முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் என்ற பாடல். சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொக்கிஷமாக பரத்திலே பொக்கிஷம், பத்திரமாக பரத்திலே மீட்கவே சேர்ப்பது மேலான பாக்கியம். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். ஒட்டும் மறிக்காதே, அங்கே புழு பூச்சி கெடுக்காதே, அங்கே புழு பூச்சி கெடுக்காதே, அங்கே புழு பூச்சி கெடுக்காதே. தோட்டரங்கே கண்ணமீட்டு திருடாரே, தோட்டரங்கே கண்ணமீட்டு திருடாரே. துருவும் பிடி அது குறையாது அழியாது, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். விண்ணுலகம் தன்னிலே பொக்கிஷத்தை விரும்பிய சேர்த்திடுவோ, பொக்கிஷத்தை விரும்பிய சேர்த்திடுவோ, பொக்கிஷத்தை விரும்பிய சேர்த்திடுவோ.
உலகின் வாழ்வெல்லாம் கோப்பையை பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அறியாத மக்கள், ஆண்டவரை அறியாத அவிசுவாசிகள், எங்கள் நடுவிலே வாழுகின்ற பிற இனத்து மக்கள் எங்களை அவமானமாக பேசுகிற விஷயத்தில், எங்களை விரோதமாக பழித்து பேசுகிற விஷயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது எப்படி என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தேன். அவர்கள் எங்களை விரோதித்து பேசுகிற விஷயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல நடக்கையை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லும்படி எங்களுக்கு உபதேசித்தீர் ஆண்டவரே. உமது கிருபையினால மீட்கப்பட்ட நாங்கள் உமது கிருபையை பற்றி கொண்டு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டும் போது அவர்கள் சந்திப்பின் நாளில் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்வதற்கு அது ஏதுவாகும். நியாய தீர்ப்பின் நாளில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது குற்றமற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், கரைதிரையற்றவர்களாய் உமக்கு முன் நிறுத்தப்படுவதற்கும் அது ஏதுவாகும் என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்தீரையா. பல வேளைகளிலும் உலகம் போகிற போக்கிலேயே நாங்களும் போகிறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நினைக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வதன் மூலம் பதிலளிப்போம் என்று நாங்களும் எண்ணிக்கொண்டதுனால அன்பும் அமைதியும் குலைந்து போனது. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆவியானவர் தந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு தூய ஆவியானவர் தெய்வ வசனத்தின் மூலம் எங்களை வழிநடத்துவீராக. திருசாக்கிரமந்துகள் மூலம் எங்களை தாங்கி பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை நிலைநிறுத்துவீராக. ஒருவரும் விழுந்து போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சாமி. ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும். இந்த நாளை ஆசீர்வதியும். இன்றைக்கும் பலவிதமான வேலைகளை, கடமைகளை செய்ய போகிற ஒவ்வொரு மக்களோடும் உமது இரக்கமும் கிருபையும் இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, உழைப்புக்கு தக்க பலனை கொடுத்து உழைப்பின் பலன்களை உண்ணத்தக்கதான கிருபைகளை தார். தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் ஆண்டவரே, ஆட்சி அமைக்கின்ற புதிய ஆட்சியாளர்கள் நேர்மையோடும் நீதியோடும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை சந்திக்கின்ற விதத்தில், மக்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டு கொடுக்கின்ற விதத்தில் ஆட்சி செய்ய கர்த்தர் கிருபை தார். நல்ல தகப்பன, இந்த நாளிலும் கூட புதிய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற உம் மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். புதிய பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கின்றவர்கள் புதிய கிருபைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள செபிக்கிற திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ தேவ கிருபையிலே பலப்படவும் தந்த குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிக்கவா வேண்டுமாக செபிக்கிறான். இன்றைக்கும் வாகனங்களை ஓட்டி செல்கிறவர்கள், பிரயாணங்களிலே ஈடுபடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான பயணத்தை கூட, பணி நிமித்தம், வேலை நிமித்தம் தூர இடங்களில், வெளிநாடுகளிலே போய் தங்கியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்து நடத்தும்படியாக செபிக்கிற கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சை பெறுகிறவர்கள், மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெறுகிறவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. ஏற்கனவே தங்களுடைய குடும்பத்தின் அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஆண்டவரே, சக போதகர்களை இழந்து தவிக்கிற போதக குடும்பங்களுக்காக செபிக்கிறான். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக.
உம்முடைய அன்பு கரங்களினால் நீ தாங்குவீராக. நல்ல கர்த்தாவே, இந்த கொள்ளனை விரைவிலே மறைந்து போக கிருபை செய்யும். இந்த காலத்தில் முன்னணியில் நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்காக செபிக்கிற, அத்தியாவசிய பணியில் இருக்கிற குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து துறை, நுகர்பொருள் துறை, கால்நடை துறை, இப்படிப்பட்ட ஆண்டவரை ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளுக்காய், பணியாளர்களுக்காய் செபிக்கிற, முன்னணியிலிருந்து மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்தித்து கொடுக்கின்றவர்களை கர்த்ததாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். தேச தலைவர்களை கண்ணோக்கி பார். தேசத்தின் மக்களுக்கு இந்த காலத்தில், இந்த நெருக்கடியான காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அட்சியமும் வல்லமையும் மைமேன்றே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு இந்த நாளை தொடங்குவோமாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கும், புதன்கிழமை காலை 7 மணிக்கும், மாலை மத்திய ஆராதனை 6:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும் ஆராதனைகள் முகநூலிலே நடத்தப்படுகிறது. நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துங்கள். எங்கிருந்தாலும் நம்மோடு இருக்கிற இம்மானுவேல் ஆகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். God bless you. Thank you.